ஏய், என்னடி இது? வேலண்டைன்ஸ் டே அதுவுமா கிரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி கல்யாண பத்திரிக்கையை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. புரிஞ்சுக்கோ ஜெய், நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது. ஆ? ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என் செல்லடி, ஐ லவ் யூ டி. ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லி உன்கிட்ட என் காதல புரிய வைப்பேன்? வேணா உன் நெஞ்சில என் பேரை பச்சை குத்திக்குவா, இல்ல உன் ரத்தத்துல அப்படியே என் உருவத்தை வரைஞ்சு வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்குவா, அட இல்ல உன் காலடி மண் எடுத்து சோத்துல பணஞ்சு அப்படியே தின்னட்டா. டேய் சைக்கோ, உன்னை வேலைக்கு தான் போக சொன்னேன், அதை விட்டு இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க. ஐயோ சாம், சொன்னா புரிஞ்சுக்கோ, என் பரம்பரையில ஆம்பளைங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆமா, பெரிய மன்னர் பரம்பரை இவரு. இப்படி வேலைக்கு போகாம சும்மா வெட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன நம்பிக்கை இல்லடா எங்க அப்பா பொண்ணு கொடுப்பாரு. ஏன் உங்க அப்பனுக்கு ஓ மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்பி பொண்ணு தர மாட்டாரா? சிங்கமா ஏதாவது கேட்டுருவேன் பாத்துக்கோ. நான் வந்து வரதட்சணை கேட்டுருவேன் பாத்துக்கோ. இங்க பாரு, நம்ம 2 பேர் பிரியறது தான் உன் லைஃப்க்கும் நல்லது, என் லைஃப்க்கும் நல்லது. அது ஓ லைஃப்க்கு நல்லது, எனக்கு இல்ல. சாம் ஒரு நிமிஷம், நான் சாதா காதலம் கிடையாது, முரட்டு காதலன். நீ மீனா இருந்தா நான் உன் தொட்டியா இருப்பேன், நீ காரா இருந்தா நான் உன் கராஜா இருப்பேன், நீ நாயா இருந்தா நான் உன் சங்கிலியா இருப்பேன், நீ புலியா இருந்தா நான் உன் கொட்டையா இருப்பேன். சொல்லு, நான் என்னவா இருக்கணும்? தூ சை, என் மூஞ்சிலே முழிக்காம ஒரு ஓரமா இரு, அது போதும். வலிய விடு. டயலாக் பாரு, புலி கொட்டன். ஓடி போ. கூடிய சீக்கிரமே இந்த யூனிவர்ஸ் ஒண்ணே எண்ணி சந்திக்கிற மாதிரி ஒரு கேவலமான சிச்சுவேஷன் அமைச்சு தரும். அப்ப காட்டுறேன்டி நான் யாருன்னு. கடவுளே, நான் மட்டும் இப்போ இந்த டிரைவர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சுது, என் பரம்பரையே ஒன்று சேர்ந்து என் மூஞ்சில காரி துப்பும். இந்நேரம் மேலே இருக்கிற என் பாட்டை முப்பாட்டெல்லாம் கீழே பார்த்து திட்டிட்டு இருப்பானுங்களா சிரிச்சிட்டு இருப்பானுங்களான்னு கூட தெரியலையே. ஆண்டவா, இன்னைக்காவது நல்ல டிப்ஸ் தர கஸ்டமராக கொடுப்பா. ஹலோ, வெயிட் பண்ணு. தாம்பரமா? உன்னதான்ப்பா, தாம்பரமா? இது முகப்பேர் சார். யோ, ரைடு தாம்பரமான்னு கேட்டேயா? ஜோக்கு சிரிக்க மாட்டானா? ஆமாம் சார். சரி சரி, நான் வெளியே போகிறேன், அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே, வண்டி அடியா. சார் போகலாமா? இது வேற உனக்கு நோட்டீஸ் போடுவாங்களா? வண்டி எடு. என்ன இன்ஜினை விட இந்த மனுஷன் ரொம்ப சூடாக இருக்காரு. என்னவோ. யோ, நான் சொல்கிறத நீ கேளியா? ஜட்ஜி யாராக இருந்தா எனக்கு என்ன, நான் சொல்கிறதா நடக்கும். பெரிய ஆள் தான் போலையே. சரி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் சார், என்ன கேஸு? அதுவா, நாளைக்கு ஊரே இன்ஸ்டாகிராம் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு கேஸு. அப்படி என்ன கேஸு? புருஷன் தொப்பை போட்டான்னு பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டிருக்கா. தொப்பைக்கு கேஸா? அது மட்டும் இல்ல, அவளுக்கு மாசம் 1 லட்சம் ஜீவனாம்சம் வேற வேணுமா. ஆத்தி, ஒரு நாளைக்கு 10 கேஸ் வருதியா இந்த மாதிரி. இப்போ சிட்டில ஹார்ட் பிஸ்னஸே இதுதான். பிஸ்னஸா? ஆமா. நாடு விளங்கும்டாடே. சரி, அப்படியே லெஃப்ட்ல அங்க ஓரம் கட்டு, ஒய்ஃப் பிக்கப் பண்ணும். ஓ, இது வேறயா? ஹலோ, ஏய், போன் எடுக்க இவ்வளவு நேரமா? ஒரு மாசம் மாஞ்சு உழைச்சு தொப்பை போட்டதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா கல்யாணம் பண்ற ஆசையே போயிரும் தலைவா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணு. இந்தா. சார், ஏன் சார் இப்படி அவசகுணமா பேசுறீங்க? இல்லைனா மட்டும் விளங்கிடும் அப்படியே. என்ன பொம்பளை பேர் வச்சிருக்காரு சார்? பேரு? எஸ், ஐ எம் சீனியர் அட்வொகேட் பிரபஞ்சநாதன். இது? ஓ, அது என் ஒய்ஃப், சைக்காட்ரிஸ்ட். ஆத்தி, நம்மளும் ஒரு சைக்காலஜி படித்த சைக்கோ தான் லைவ் பண்ணோம். அதுவாக இருக்குமா? இருக்கக்கூடாது, அவ்வளோ மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோ இருக்கக்கூடாது. நான் ரிவர்ஸ் எடுக்க போறானா? ஓடி போ. கூடிய சீக்கிரமே இந்த யூனிவர்ஸ் ஒண்ணே எண்ணி சந்திக்கிற மாதிரி ஒரு கேவலமான சிச்சுவேஷன் அமைச்சு தரும். அப்ப காட்டுறேன்டி நான் யாருன்னு.